அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா, ஆயில் புல்லிங் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு ரெகுலராக ஆயில் புல்லிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கிறதுனால ட்ரையாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி நைட் இன்கேஸ் நீங்கள் நைட்டு ப்ரஷ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு ஆயில் புல்லிங் பண்ணலாம். இல்லை எனக்கு நைட் ப்ரஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னா டைரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு ஆயில் புல்லிங் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வாட்டர் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஆயில் புல்லிங்னால் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு 20 ml போல் செக்கு எண்ணெய், அது தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலோ இல்லாமல் செக்கு எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா பெனிஃபிட் உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை வாயில் போட்டுட்டு நல்லா பற்களுக்கு இடையில் நல்லா அந்த எண்ணெய் போயிட்டு வர மாதிரி நல்லா வாய் கொப்பளிக்கணும். அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு 10 minutesல ஆரம்பிச்சிங்கன்னா 15 to 20 minutes வரைக்கும் நம்ம அந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது நம்ம அந்த 20 minutes கழித்து வெளியேற்றும் போது வாயிலேருந்து துப்பும்போது அந்த எண்ணெய் கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு வாட்ரியாக ஒரு ஃப்ரோத்தியாக ஒரு நுரையோட கூடிய ஒரு வாட்டராக தான் இருக்கும். அப்போது ஆயில் புல்லிங் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு இதயம் அவங்க கம்பெனியில் இதயம் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஷேஷெட் போட்டிருக்காங்க. அப்போது அந்த ஷேஷெட் எங்களுக்கு அனுப்பும்போது அதில் ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கு பேஸ் பண்ணி தான் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். எழுத்தாளர் நமக்கு ரைட்டர் சுரா அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் ஆயில் புல்லிங் பற்றி கேள்விப்பட்டு அதனுடைய ஒரு கருத்தரங்குக்கு போயிருக்காரு. அங்கே நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, வாயில் வரக்கூடிய ஆப்தஸ் அல்சர், வாய்ப்புண்ணு, அப்புறம் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் தூக்கமின்மை, முழங்கால் வலி, கண் எரிச்சல், ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருக்குது, அப்புறம் வாயில் வரக்கூடிய பேட் பிரெத் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றம், அப்புறம் கண்ணில் பார்வை மங்கிக்கிட்டே வருது, பனி படர்ந்து தெரிகிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் சொல்லிட்டேன், அப்புறம் காலில் வரக்கூடிய வெடிப்பு, அப்புறம் புளிச்சு வரக்கூடிய புளி ஏப்பம், வயிறு இன்டைஜஷன், அதுக்கு எல்லாமே வயிறு வலி, அப்புறம் கண்ணை சுற்றி வரக்கூடிய ப்ளூ பிளாக் ரிங்ஸ், அது அப்புறம் பார்த்தோன்னா வயிறு உப்புசம், டஸ்ட் அலர்ஜி, ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்னு சொல்லக்கூடிய டஸ்ட் அலர்ஜி, அப்புறம் அதோட கொஞ்சம் தீவிரமான ஆஸ்துமா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆயில் புல்லிங் பண்ணி தொடர்ச்சியாக பண்ணி அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது காலையில் வெறும் வயிற்றில் 20 minutes பண்ணிவிட்டு அந்த நோயின் தீவிரம் அதிகமாக இருக்கும்போது நைட்டு தூங்க போகும்போது ஒரு தடவை 2 time பண்ணியிருக்காங்க. அவங்க வயிறு உப்புசமாக இருக்குது, வயிறு பசியின்மை, அது எல்லாமே சரியாக இருக்குது. அப்போது இந்த நியூயார்க்கில் மம்மிகள், ஈஜிப்டியன் மம்மிஸ், அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க எல்லாமே ரொம்ப ஏர்லியரான ஏஜ்லேயே இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பற்களில் பாதிப்புகள் இருந்துச்சு. அதனால அந்த இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுத்தி இருதயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அவங்க ரொம்ப ஏர்லியரான ஏஜ்லேயே இறந்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பல் சொத்தை இருக்குது, நம்ம ரொம்ப நாள் மெடிசன் கொடுத்துட்டே இருக்கோம், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா பல்லில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா, டென்டிஸ்ட்டை போனீங்கன்னா அப்படின்னு நம்ம கேட்போம். அது மாதிரி பற்களில் நமக்கு தெரியாத அந்த சில பஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிய வரும். ரொம்ப அந்த அடி வேறு வரைக்கும் போயிட்டு அந்த பல்லவே எடுக்கக்கூடிய நிலைமையில தான் நமக்கு அந்த பல் வலி காய்ச்சல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்போம். கடைசியில் எக்ஸ்ரேவோ இல்லை டென்டிஸ்ட்டை போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் பற்களில் இருக்கக்கூடிய தொந்தரவுனால் வந்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த மம்மீஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பற்கள் அவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே அஃபெக்ட் ஆகி ஹார்ட் அஃபெக்ட் ஆகி அதனால சீக்கிரமாக இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, ரீஃபைண்ட் ஆயில் ஒரு நம்ம ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஜெனரேஷன் வரைக்கும் தான், அப்போ இருந்து தான் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதுக்கு முன்னாடியெல்லாம்
தூய்மையான எண்ணெய், செக்கு எண்ணெய் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரீஃபைண்ட் ஆயிலில் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்வேன். செக்கு எண்ணெய் அதை யூஸ் பண்ணலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் இது. அதுவும் இப்போ விலையெல்லாம் நல்லா ஏற்றிட்டாங்க. ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஏதாவது வடகம் பொரிக்கிறோம் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ரெகுலரான யூசேஜுக்கு வந்து அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் என்னுடைய கருத்து. சாரும் அதே தான் அந்த புக்கில் எழுதியிருக்காரு. என்னென்னா அவங்க அம்மா வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்து ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஹெரிடிட்ரியில் பார்த்திங்களா யாருக்குமே வந்து கேன்சர் கம்ப்ளைண்ட் கிடையாது. அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்து தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து வேறு என்ன இதில் ஆயில் புல்லிங்கில் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நல்லெண்ணெய் வந்து வாயில் வச்சு நம்ம வந்து ஆயில் புல்லிங் பண்ணும்போது அந்த நல்லெண்ணெய், அந்த எச்சில், உமிழ்நீர் அதுவும் அந்த ஆயிலும் சேர்ந்து ஒரு பசை மாதிரி ஒரு ஆயிலை உருவாக்குது. ஸோ அந்த ஆயிலோடு சேர்ந்து நம்மளுடைய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய பைகார்பனேட் தாதுக்கள் ரெண்டும் வேலை செய்யும்போது அந்த வாயில் இருக்க கிருமிகளை நல்லா சூழ்ந்துட்டு அதுக்கு தேவையான பிராணவாயு கிடைக்காம அது வந்து கொன்று வெளியேற்றுது அப்படின்றது தான். அப்போ வந்து நம்ம ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு அதை வந்து முழுங்கிடக்கூடாது, துப்பிடணும் கட்டாயமாக. மற்ற நம்மளோட பெட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது, நம்ம லைவ்லியாக இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் அதிலெல்லாம் இது பண்ணாமல் தனியாக ஒரு இடத்துல போய் துப்பிட்டு அதை வந்து சோப் வாட்டரோ ஏதோ போட்டு நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறது பெட்டர். தினமும் காலையில் 15 மினிட்ஸில் ஆரம்பிச்சு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த 15 மினிட்ஸ்லேயே வந்து அந்த நுரைச்சி நமக்கு அந்த நீர்த்து போன தன்மை நமக்கே தெரியும். அப்போ வந்து நம்ம துப்பிடலாம். இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து ஆயில் புல்லிங் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து நாள்பட்ட தொந்தரவுகள் இருக்கும்போது இந்த ஆயில் புல்லிங் பண்ணி ஒரு வித்தின் 1 மந்த்லேயே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் சாரோட பதிவாக இருக்குது. இதற்காக தான் நான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.